இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சில கொசுறுவாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். அவர்களும் சில வாதங்களை நினைத்து முன்வைத்து ஏற்கனவே இதற்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறோம், நாங்க சொன்ன பதில் என்னன்னு பார்க்காம அதுக்கு ஒரு பதில் சொல்லாம நானும் ஒன்று சொல்லணும் நீயும் சொன்னியா நானும் சொல்றேன் என்று சொல்லி நானும் ஒரு ஆள்தான் என்று காட்டுறதுக்காக வேண்டி சில பேர் என்ன செய்யறாங்க, சில வாதங்களை முன்வைத்து இருக்கிறார்கள். அதுல ஒரு சகோதரர் என்ன முன்வைக்கிறார் என்று சொன்னா, சகோதரர் அப்துராசிக் அவர்கள் உஹில் என்ற வார்த்தைக்கு அறுத்தல் என்ற வார்த்தை தான் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்துல, வேற வார்த்தையே இருக்கல என்று பொய் சொல்கிறார். ஒரு ஹதீஸ்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை அப்படியே அதை எடுத்துக்காட்டாம மக்களுக்கு அதை சொல்லாம அவர் பொய்யாக இந்த செய்தியை சொல்கிறார். உஹில் என்ற வார்த்தைக்கு அறுத்தல் என்ற அர்த்தம் மட்டுமில்லை, வேறு அர்த்தங்களும் இருக்கிறது என்று அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அதை கேளுங்க. முதலாவது அவர் பேசுகிற போது சொல்லுகிறார் இஹ்லால் சம்பந்தமாக வசனங்கள் வருகிறது, அது எல்லாமே அறுத்தலை தான் குறிக்கும், அறுத்தலை தவிர மற்ற எதையுமே குறிக்காது என்ற வகையில் பேசுகிறார். அதுதான் நபிகள் நாயகம் காலத்திலும் சஹாபாக்களுடைய வழிமுறை என்றுதான் சொல்கிறார். இது உண்மையில ஒரு பொய்யாக வழிந்துரைக்கிறார், பொய் சொல்லுகிறார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இங்கே உஹில்ல என்ற வார்த்தைக்கு அவர் விளக்கம் சொல்லுகிற பொழுது அது இஹ்லால் என்பது அறுத்தலை மட்டும்தான் குறிக்கும், அதை தவிர வேற எதையும் குறிக்காதுன்னு பேசுகிறார். உண்மையில் ஒரு முடிவை மக்களுக்கு சொல்லுகிற பொழுது அதை மட்டும்தான் குறிக்கும், அதை தவிர வேற எதையும் குறிக்காதுன்னு சொன்னால் தெளிவான சான்றுகளை எடுத்து வைத்து சொல்ல வேண்டும். உஹில்ல என்ற சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் என்பது சத்தமிடப்பட்டவைதான். அதைத்தான் தப்சீர்களிலே பல நூல்களிலே அதிகமான அறிஞர்கள் அந்த அடிப்படையை தான் சொல்லியிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார், உஹில்ல என்ற வார்த்தை இஸ்திஹ்லால் இஹ்லால் என்ற வார்த்தை எல்லாமே நபிகள் நாயக காலத்தில் அறுத்தலுக்கு தான் பயன்படுத்தப்பட்டீங்கன்னு சொல்கிறார். ஆனால் அவர் இது சொல்வதற்கு ஆதாரத்தை எதுவும் முன்வைக்கவில்லை, பொய் சொல்லுகிறார். நபிகள் நாயக காலத்தில் எதுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டால் சத்தமிட்டு அழுகிறது, சத்தமிடுறது, இதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்கு ஆதாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரியில் 5758 இலக்கமாக தெளிவாக வருகிறது. எப்படி வருகிறதுன்னு கேட்டால், நபிகள் நாயக காலத்தில் இரு பெண்களுக்கு இடையிலான ஒரு சண்டை போகிறது. ஒரு பெண்மணி கல்லை எடுத்து எரிக்கிற பொழுது அந்த பெண்மணி ஹாமிலா இருக்கிறாங்க, கற்பிணியா இருக்கிறாங்க. அந்த கற்பிணியா இருக்கிற அந்த தாயிட அந்த வயிற்றில படுகிறது, அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இதை ரசூலுல்லாஹ்விடத்துல இது சம்பந்தமான தீர்ப்பு கேட்பதற்காக வேண்டி அந்த செய்தி வருகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, யார் கல்லெடுத்து எறிந்தார்களோ அவங்க உயிரோட்டு தொகையாக ஒரு அடிமையை செய்ய வேண்டும், நீங்க கொடுக்க வேண்டும் அதுக்கு பகரமாக என்று ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்கிறார்கள். அப்போதுதான் அவருடைய கணவர் என்ன கேட்கிறாருண்டா, யாரு அந்த உயிரோட்டு தொகை கொடுக்க வேண்டும் சொன்ன அந்த பெண்மணி கணவர் கேள்வி கேட்கிறார், மல்லா ஷரீப் வலா குல் வலா நத்தக் வலஸ்தஹல்ல இஸ்தஹல்லன் வார்த்தை, இந்த உஹில்ல இஸ்தஹல்லாம் அந்த வார்த்தை வருகிறது. இந்த குழந்தை குடிக்கவும் இல்லை, பருகவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, மொழியவும் இல்லை, பல வஸ்தஹல்ல சத்தமிட்டு அளவும் இல்லை, சத்தமிட்டு அளவும் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது எப்படி நம்ம உயிரோட்டு தொகையாக நீங்க அடிமையை கொடுக்க சொல்றீங்க என்று அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ்விட்ட என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில் நடந்த சம்பவம். எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த இஸ்தஹல்ல வார்த்தை உஹில் என்ற வார்த்தை நபிகள்லாம் முன்னிலையில் சஹாபாக்கள் மத்தியில சத்தமிடுறது தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அறுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படலை. அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் கொடுக்கணும், பலஸ்தகல்லைக்கு அறுத்தல்னு அர்த்தம் கொடுக்கணும், அந்த அர்த்தம் கொடுப்பார்களா? அப்ப எனவே நபிகள் நாயகம் காலத்திலோ அல்லது அதுக்கு முற்பட்ட காலங்களிலோ இஸ்தஹல்ல உஹில் என்ற வார்த்தை என்பது அறுத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. அதுக்கு மட்டும் அறுக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இஹ்லால் என்ற வார்த்தையில ஆரம்ப கால அர்த்தம் சத்தமிடப்பட்டது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது நாங்க இன்னைக்கு நேற்று சொல்றதா, போன வருஷத்துல இருந்து ஒரு விவாதமே இதுக்காக நடத்தி இஹ்லால் என்றால் சத்தமிடப்பட்டதுதான் அகராதி அர்த்தம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றது தெளிவாக நாங்கள் கூறியிருக்கிறோம், அதை நிரூபியும் இருக்கிறோம். இஹ்லால் என்ற வார்த்தைக்கு சப்தமிடப்பட்ட அர்த்தம் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறோம். அதே நேரத்துல அந்த அர்த்தம்தான் உணவு விஷயத்துல வருமா என்று கேட்டால் உணவு விஷயத்தில் அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை. இதுதான் நம்முடைய வாதம். உணவு என்று வருகின்ற நேரத்துல அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்துல 173வது வசனத்துல, 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல, இன்னும் பல வசனங்கள் எல்லாம் தடை செய்கிறானே. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத வத்தம வல்லஹ்முல் ஹின்ஸீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வரக்கூடிய நாள்ல உஹில் என்று வருகிறதே, அந்த உஹில் என்ற வார்த்தை அறுத்தலை தான் குறிக்குது. உணவு என்று வருகின்ற நேரத்துல இஹ்லால் என்ற வார்த்தைக்கு அறுத்தல் என்பதுதான் அர்த்தம்.
அது அல்லாத விஷயங்கள்ல அந்தந்த துறை சார்ந்த அர்த்தமாக அது மாறியுள்ளது என்று நாங்கள் பல சந்தர்ப்பங்களை இதுக்கு பதில் சொல்லும் போது விளக்கி இருக்கிறோம். உதாரணமாக சொல்வதாக ஒரு வார்த்தை அதனுடைய டிக்ஷனரி அர்த்தத்துல மட்டும் இருக்காது. லெக்சிக்கல் மீனிங் என்ற ஒரு மீனிங் டிக்ஷனரி அர்த்தத்துக்கு சொல்லுவோம். அது மட்டுமல்லாமல் அது வழக்கம், மக்களுடைய பிராக்மேட்டிக் கான்டெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கணும். மக்களுடைய பழக்கத்துல எப்படி அந்த வார்த்தையை அர்த்தம் கொடுக்குது என்றதையும் பார்க்கணும். மக்களுடைய வழக்கத்துல என்ன அர்த்தம் என்று பார்க்கணும். அதே மாதிரி யூசேஜ், மக்களுடைய பழக்கத்துல அதுக்கு என்ன அர்த்தம் என்றதையும் நாங்க பார்க்கணும். அதே நேரத்துல சில வேளை செகண்டரி மீனிங், இரண்டாவது அர்த்தமும் பிற பொருளாக ஒரு வார்த்தைக்கு அர்த்தமாக வரும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக சலாத் என்று சொல்லக்கூடியது அகராதி அர்த்தம் படி பிரார்த்தனை என்று அர்த்தம். ஆனா இஸ்லாமிய கண்ணோட்டத்துல சலா என்று வந்தாலே தொழுகையை குறிக்கிறதாக அது பிற்காலத்துல மாறுது. அதே நேரத்துல வணக்க வழிபாடுகளில் சலா என்று வரும்போது அது தொழுகையை குறிக்கிறது என்றது ஒரு யூசேஜுடைய ஒரு அர்த்தத்துல அது மாறிவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல் இன்னும் பல சொற்கள், சௌம் என்று சொன்னா அது ஒரு கட்டுப்பாடுக்கு, சுய கட்டுப்பாடுக்கு தான் சியாம் சௌம் என்றுவாங்க. ஆனா நாங்க இப்ப சௌம் சியாம் என்று எதுக்கு பயன்படுத்துவோம் என்றா, நாங்கள் நோன்பு வணக்க வழிபாடுகளில் நோன்பை குறிப்பதற்காக குறிப்பிட்ட மணித்தியாலங்கள் உண்ணாமல் பருகாமல் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கின்ற அந்த கட்டுப்பாடுக்கு நாங்க நோன்பு என்று சொல்லுவோம். அப்ப சியாம் என்று சொல்லுவோம். அப்ப இதை நாங்க எப்படி புரிஞ்சு கொள்றோம்? ஒரு வார்த்தையினுடைய பழக்கம், வழக்கம், அது பிற பொருள் இரண்டாவது கருத்துல எப்படி பயன்படுத்தப்படுது என்றதை வச்சு வார்த்தைகளோட கருத்துகள் மாறும். இன்னும் சொல்ல போனால் சில நேரம் முற்றிலும் முழுதாக அந்த கருத்துக்கு எதிர்கருத்திலையும் வார்த்தைகள் வரும். அல் மஜாஸ் அல் முகல்லப் என்று சொல்வோம். அதனுடைய கருத்து என்பது எதிர்கருத்தாகவே மாறி வந்துவிடும். அதற்கும் நிறைய ஆதாரங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 12வது அத்தியாயத்துல 82வது வசனத்துல வஸ் அலில் கரியா, ஊரிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஊரிடம் கேளுங்கண்டா ஊர்ல இருக்கிற செவரு மண்ணு கல்லு, ஊர்ல இருக்கிற மண்ணு கல்லு, ஊர்ல இருக்கிற கடை அந்த செவறுகள், இதுல போயிட்டு ஏதாவது விசாரிக்கலுமா? விசாரிக்க முடியாது. அப்ப இதுக்கு எப்படி நாங்க விசாரிக்கிறதை எப்படி புரிஞ்சு கொள்வோம்? வஸ் அல் கரியா என்பது வஸ் அஹ்லல் கரியா, அந்த ஊர் வாசிகளிடம் விசாரியுங்கள் என்ற அர்த்தத்துல நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நேருக்கு மாற்றமான அர்த்தத்திலும் சில வார்த்தைகள் நடைமுறையில் பயன்படுத்தப்படும். எனவேதான் இந்த உகில் என்ற வார்த்தை சப்தமிடுதல் என்ற அகராதி அர்த்தம் இருந்தாலும் நடைமுறையில அந்த மக்கள் அதை ஒரு துறை சார்ந்த அர்த்தமாக அதை மாற்றி இருக்கலாம், அல்லது நேருக்கு மாற்றமான ஒரு கருத்திலும் அதை மாற்றி இருக்கலாம், அல்லது பல கருத்துக்கள் இருக்கும்போது ஒரு கருத்துக்கு மட்டும் உரிய சொல்லாக அதை மாற்றி இருக்கலாம். அந்த மக்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை வைத்து நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மொழியை தீர்மானிப்பவர்கள் மக்கள் தான், அது வகையில தீர்மானிக்கப்படுவதல்ல. மக்களுடைய பேச்சு நடைமுறை தான் மொழியை தீர்மானிக்கும் என்ற அடிப்படையில சாதாரணமாக ஜெனரல் நாலேஜ் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. இப்ப இவர் என்ன சொல்றாரு? இல்ல அப்படி இல்ல, இஹ்லால் என்ற வார்த்தைக்கு வேறு அர்த்தமும் இருக்குது, நாங்க வேற அர்த்தம் இல்லை என்றோமா, வேற அர்த்தம் கொடுக்கவே கூடாது என்றோமா? தெளிவாக ஒரு சில சகோதரர்கள் நம்முடைய கருத்துக்கு மறுப்பு வெளியிடுகின்ற நேரத்தில் அந்த மறுப்புக்கு நாங்கள் மறுப்பு வெளியிட்டு இருந்தோம். அதுல இந்த இஹ்லால் என்றது எந்தெந்த துறைகள்ல என்னென்ன அர்த்தங்கள்ல வருது, அது இஹ்ராமின் போது அந்த இஹ்லால் என்றது எப்படி மாறுகிறது, அதே நேரத்துல பிறையை பார்க்கின்ற விஷயத்துல இஹ்லால் என்ற வார்த்தை எப்படி மாறி இருக்கிறது என்று நாங்கள் விலாவாரியாக விளக்கி இருக்கிறோம். பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி ஒரு நடிப்பை காட்டி மக்கள் மத்தியில் ஒரு பொய்ய சொல்றாரு, அந்த கருத்தை இல்லைன்ற மாதிரி சொல்றாரு ஒரு பில்டப்பை கொடுக்குறாங்க. அவர் எடுத்து வைக்கிற ஹதீஸ்ல என்ன வருது? சஹீஹுல் புகாரில 5758வது செய்தி. அதுல 2 பெண்கள் சண்டையிடக்கூடிய நிலையில ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சிசு மரணித்து விடுகிறது. அதற்கு உயிரீட்டு தொகை வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செல்கிறார்கள்? ஒரு ஆண் அடிமையை அல்லது ஒரு பெண் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த கர்ப்பிணி பெண்ணின் காப்பாளராக, பொறுப்பாளராக எப்படி வருதுன்னு சொன்னா, ஃபகால வலியுல் மர்அத்தி அல்லதி அஸிமத், அந்த குற்றம் புரிந்த பெண்ணின் பொறுப்பாளராக இருந்தவர் அல்லாஹ்வின் தூதரிடம் என்ன கேட்கிறார் என்று சொன்னா, கைஃப ஆஸமு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் எப்படி நஷ்டஈடு தொகையை வழங்க முடியும், உயிரிட்டு தொகையை வழங்க முடியும்? மல்லா ஷரிப, எதையும் பருகாத, வலா அக்கல உண்ணாத, வலா நதக்க பேசாத, வலஸ்தஹல்ல இஸ்தஹல்ல செய்யாத,
ஒரு சிசுவுக்காக வேண்டி நான் எப்படி உயிரீட்டு தொகையை வழங்க முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யணும் தான் என்று கட்டளையிடுகிறார்கள். இப்ப என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க என்று சொன்னா, இங்கே இஸ்தஹல் என்று வருது. இஸ்தஹல் என்று சொன்னால் அழுதல் என்று அர்த்தம். அழும் குழந்தை சத்தமிட்டு அழுவதனாலதான் இஸ்தஹல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனால இஹ்லால் என்ற வார்த்தைக்கு சப்தமிடுதல் என்ற கருத்தும் அந்த காலத்துல இருந்துச்சு என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இஸ்தஹல்ல என்ற வார்த்தை எந்த அர்த்தத்துல ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்டுச்சென்றா, இஸ்திஹ்லாலுல் மௌலூத், ஒரு குழந்தை சத்தமிட்டு அழுது பிறப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது. ஆரம்ப காலத்துல அந்த அர்த்தத்துல தான் இருந்துச்சு. பிற்காலத்துல என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறப்பதற்கு, அந்த குழந்தை அழுதாலும் சரி அழாவிட்டாலும் சரி, அதற்கு இஸ்தஹல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு இஸ்தஹல் என்றுவாங்க. அந்த குழந்தை அழாம பிறந்தா இஸ்தஹல் என்ற வார்த்தை, அது அளவில்லை, சப்தமிடவில்லை, எனவே இஸ்தஹல் என்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது என்று அந்த காலத்து மக்கள் சொல்ல மாட்டார்கள். ஆரம்பத்துல இஸ்தஹல் என்றால் சப்தமிடுதல் என்ற அர்த்தத்துல வந்தாலும் பிற்காலத்துல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு குழந்தை பிரசவிக்கின்ற அந்த வேலைக்கு இஸ்தஹல் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அர்த்தம் எப்படி வர வேண்டும்? கைஃப அஸமு யா ரசூலல்லாஹ், எப்படி நான் உயிரிட்டு தொகையை வழங்குவேன் அல்லாஹ்வின் தூதரே? மல்லா ஷரிப, பருகாத, வலா அக்கல, உண்ணாத, வலா நதக்க, பேசாத, வலஸ்தஹல்ல, பிறக்காத ஒரு குழந்தைக்காக நான் எப்படி அல்லாஹ்வின் தூதரே ஒரு நஷ்டஈட்டு தொகையை நான் கொடுப்பேன் என்ற கருத்தில் தான் வந்தது. இவர்கள் சொல்றது மாதிரி வலஸ்தஹல்ல என்பது சப்தமிடாத ஒரு குழந்தைக்காக நான் எப்படி நஷ்டஈடு தொகையை வழங்குவேன் அல்லாஹ்வின் தூதரே என்ற அர்த்தத்தை அந்த ஹதீஸுக்கு வைத்தால் எப்படி அர்த்தம் வருதுன்னு பாருங்க. கைஃப அஸமு யா ரசூலல்லாஹ், நான் எப்படி உயிரிட்டு தொகையை வழங்குவேன் அல்லாஹ்வின் தூதரே? மல்லா ஷரிப, பருகாத, வலா அக்கல, உண்ணாத, வலா நதக்க, பேசாத, வலஸ்தஹல்ல, சப்தமிடாத ஒரு குழந்தைக்காக நான் எப்படி நஷ்டஈடு தொகையை வழங்குவேன் அல்லாஹ்வின் தூதரே என்று வரும். இங்க சப்தமிடுதல் என்பதுதான் அடிப்படை அம்சமா இருந்தா, அந்த வலஸ்தஹல்ல என்ற வார்த்தைக்கு முன்பதாக வலா நதக்க, பேசாத என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும்? சப்தமிடுவது, பேசுவதில் இடுவது வராதா? அதுலயும் வரத்தானே செய்யும். அப்ப எதுக்கு அது தனியா வந்துச்சு அங்க? அதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, வலா நதக்க வலஸ்தஹல்ல என்றால் பேசாத, பிறக்காத ஒரு குழந்தைக்கு நான் எதற்கு நஷ்டஈடு தொகையை வழங்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. கருவிலிருந்து மரணித்து விட்டது, கருவிலிருந்து அது வெளியேறிவிட்டது, இந்த நேரத்துல நான் எதற்கு அந்த குழந்தைக்கு நஷ்டஈடு தொகையாக உயிரீட்டு தொகை ஒன்றை வழங்க வேண்டும் என்று அந்த குற்றமிழைத்த பெண்ணின் காப்பாளர் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டார் என்றுதான் இந்த ஹதீஸை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நடைமுறை அர்த்தம் எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துதான் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் வைக்கணும். தெளிவாக இஹ்லால் என்பது அறுத்து பலியிடுவதை தான் குறிக்கும் என்பது நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில் சொன்னோமா, அல்லது அந்த மக்கள் அதை எந்த கருத்தில் மாற்றிக்கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரங்களை முன்வைத்தோமா? நாங்க இவ்வளவு ஆதாரங்களை வச்சிருக்கிறோம், எதையாவது மறுத்து நாங்க முன்வைக்கிற ஆதாரத்துல இவங்க சொல்ற கருத்து இல்ல என்று மறுத்து இவர்கள் பேசியிருக்கிறார்களா? இல்ல. தெளிவாக இஹ்லால் என்று சொன்னால் அறுப்பதை தான் குறிக்கிறது என்பதை தஃப்சீர் பகவில முதலாவது பாகத்துல 183வது பக்கத்துல தெளிவாக வருகிறது. எப்படி வருது? வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயரால் இஹ்லால் செய்யப்பட்டவை என்பது ஐ மாதுபிஹலில் அஸ்னாமி வத்தவாகைதி. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சிலைகளுக்காக வேண்டி அறுக்கப்பட்டதும் தீய சக்திகளுக்காக அறுக்கப்பட்டவையாகும். வ அஸ்லுல் இஹ்லாலி, இஹ்லால் என்ற வார்த்தையோட அசல் என்னவென்று சொன்னால் ரஃபுஉஸ் சௌதி, சப்தத்தை உயர்த்துவதுதான். வகானு இதா தபஹு லிஆலிஹதிஹிம், அவர்கள் அந்த காலத்து மக்கள் அவர்களுடைய சிலைகளுக்காக, கற்பனை தெய்வங்களுக்காக அறுக்கின்ற நேரத்தில் யர்ஃபஊன அஸ்வாத்தஹும் பிஸிக்ரிஹா, அந்த சிலைகளுடைய பெயர்களை சொல்லி சப்தத்தை உயர்த்தி அறுத்தார்கள். ஃபஜரா ஸாலிக மின் அம்ரிஹிம், அந்த வார்த்தை காலப்போக்கில் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், ஹத்தா கீல லிகுல்லி தாபிஹின், ஒவ்வொரு அறுப்பவரையும் எப்படி சொல்லி எந்த வார்த்தையில் அழைத்தார்கள் என்று சொன்னால், வ இல்லம் யஜ்ஹர், அவர் சப்தமிடாவிட்டாலும் சரி, பித் தஸ்மியதி, பெயர்களுடைய சப்தத்தை சொல்லாவிட்டாலும் சரி, முஹில்லுன், இஹ்லால் செய்பவர் என்று அழைக்கப்பட்டார். ஆரம்பத்துல ரஃபுஉஸ் சௌத், சப்தத்தை உயர்த்தும் கருத்தில் தான் இருந்துச்சு.
பிறகு லிக்குள்ளிதாபிகின், ஒவ்வொரு அறுப்பவரும் சப்தத்தை உயர்த்தாவிட்டாலும், பேரை சொல்லி சப்தம் சொல்லாவிட்டாலும், அறுக்க வந்தாலே அவருக்கு முஹில்லுன், இஹ்லால் காரியத்தில் ஈடுபடுபவர் என்று அழைக்கப்பட்டார். இதானே மக்கள் ஏற்படுத்தி கொண்ட முடிவு, மக்களின் கருத்து, மக்கள் பயன்பாட்டில் வைத்த அர்த்தம். அந்த அர்த்தத்தின் அடிப்படையிலே இஹ்லால் என்பது அறுப்பதை தான் குறிக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.